கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி சவுக்கு சங்கர் குறித்து ஒரு வீடியோ ஒன்று வந்துச்சு, பார்த்தீங்களா சார்? என்ன? அவர் வந்து அண்ணாமலை கிட்ட வந்து பேரம் பேசி அதனால தான் திமுக வந்து தொடர்ந்து தாக்கி பேசிட்டு இருக்காருன்ட்டு அதன் பின்னணி பற்றி சொல்லுங்க. இல்லை சார், அதாவது அண்ணாமலை ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 சேனலுக்கு பணம் கொடுக்குறாரு. திமுக ஒரு 100 சேனலுக்கு பணம் கொடுக்குது. அதிமுக கொஞ்சம் சேனலுக்கு பணம் கொடுக்குது. சீமா கொஞ்சம் சேனல் பினாமியாக வச்சுருக்காரு. இது எதுக்கு? லாபி பண்ணுவதற்கு. இவர்கள் தான் ஜெயிப்பாங்க, இவர்கள் தான் வருவாங்க, இவங்க தான் மக்கள் ஆதரவு இருக்காங்க. இது வந்து இந்தியா மூலம் உலகம் முழுக்க உள்ள விஷயம். அவன் வந்து 5 லட்ச ரூபாயிலிருந்து 5 கோடி ரூபாய் வரைக்கும் இருக்குது. நீங்கள் சன் டிவி திமுக தோற்று போகணும்னு சொல்லுவானா? சொல்ல மாட்டான். திமுக தோற்று போனாலே தோற்று போகணும்னு சொல்ல மாட்டான். ஜெயா டிவி எடுத்துங்க, சசிகலா டிவி, அது நீங்கள் அது அந்த கட்சி ஆட்சிக்கு வருதுன்னு சொல்லும். நியூஸ் ஜே யார் வச்சுருக்கா? எடப்பாடி வச்சுருக்காரு. அதில் 40 நமதே மக்கள் பூரா 40 பக்கம் ஓட்டு போட தயாராக இருக்காயா அவர்கள் சொல்லுவாங்க. இதே போல் சவுக்கும் ஒரு இணையதளம் வச்சுருக்காரு, அவர் ஓட்டணுமா இல்லையா? அதனால் யார் பணம் கொடுக்குறாங்களோ அவர்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவார்கள். ஏன்னா மக்கள்கிட்ட வந்து ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துவது ஒரு லாபி. அந்த லாபி, நீங்கள் பிரசாந்த் கிஷோருக்கு என்ன வேலை? அவர் எவ்வளோ சம்பளம்? 500 கோடி ரூபா சம்பளம். 234 தொகுதிகளுக்கும் அவர் எவ்வளோ சம்பளம் வாங்கினார்? தொகுதிக்கு 2 கோடி வாங்கினார். 2 கோடி வாங்கி திமுக ஜெயிச்சிருக்கேன், திமுக தான் நல்லாச்சு, ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தான் தர போகிறாரு, கட் அவுட்ரு வச்சு. அவர் பிரசாந்த் கிஷோர் வேலையை யார் செய்கிறா? சவுக்கு. இது ஒரு வியாபாரம் தானே. நீங்கள் உலகத்தில் மிக பயங்கரவாதி பின்லாடன் எங்கே ஒளிஞ்சிருந்து ஒரு பெயில் போடுனா வக்கீல் போடுவார போட மாட்டாரா? அது தொழில், வக்கீலுக்கு தொழில். வர்றவன் பின்லாடன்லாம் அவர் பார்க்க மாட்டான். அவர் குற்றவாளியை காப்பாற்றுவது யாருடைய வேலை? வழக்கறிஞர் வேலை. அப்போ சவுக்குக்கு என்ன வேலை? பிஜேபி ஜெயிக்கும், ஏடிஎம்கே ஜெயிக்கும், இது அவருடைய வேலை. சபரீஷை கூப்பிட்டு அப்பா ஒரு 5 கோடி வச்சுக்க, எனக்கு ஆதரவு லாபி பண்ணால் திமுக 40 நமதே, நாளை நமதே. இதுதான் அவரு தொழில். ஏன் தொழில் அது இல்லை. நம்ம எல்லாத்தையும் என்ன உண்மையோ விருப்பு வெறுப்பு இல்லாமல் நமக்கு பணமும் வேண்டாம், காசும் வேண்டாம், தெரிஞ்ச உண்மையை சொல்லிட்டு இப்படியே மீதி காலத்துக்கு ஓட்டிடுவோன்னு நினைக்கிறேன். அதனால் ஒவ்வொரு தொழில் ஒவ்வொரு ப்ரொஃபஷனல் அதை அவன் செய்கிறான். இதில் ஆச்சரியமோ மக்கள் தான் விழிப்புணர்வாக இருக்கணும். மக்கள் தான் இவன் யார் அவன் யாருன்னு கண்டுபிடிக்க வேண்டியவர்கள் யார்? மக்கள் தான். மக்கள் முட்டாளாக இருந்தால் இந்த மாதிரி ஆட்கள் மேலும் மேலும் அரசியல் பண்ணத்தான் செய்வாங்க. அதெல்லாம் சகஜம்தான். இப்போ ஒரு நார்மல் கிளர்க்காக இருந்தது, இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருக்காரு சார் இப்போ அரசியலில் சவுக்கு. ஆமாம், அவர் நீங்கள் இந்த சமூக வலைதளத்தில் தைரியமாக சொல்லுவதற்கு ஆளே இல்லை. அந்த இடம் காலியாக கிடந்தது. தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகவியலாளர்கள் பூரா எல்லாம் தரகராக மாறிட்டான். ப்ரெஸ் கிளப்பை தரகர் ஆஃபீஸாக மாறி போச்சு. சென்னை பத்திரிகையாளர் பண்ணுறோம், எல்லாம் வந்தவங்க பூரா புரோக்கர் வேலைக்கு வந்துட்டான். அப்போது இந்த வேலை செய்யறதுக்கு ஆளே இல்லை. சவுக்கு செஞ்ச உடனே அந்த இடத்த அவர் நிரப்பினார். அவர் ஊடகவியலாளர் அறியப்பட்டார். இதுதான். எப்படி நீங்கள் காங்கிரஸுக்கு மாற்றாக ஒரு கட்சி தேவைப்பட்டது. அண்ணாவும் கருணாநிதி முதலமைச்சராக இல்லையா? நினச்சி பார்த்துருப்பாங்களா? எடப்பாடி சிலுவம்பாளையத்தில் வெள்ளை வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தார். ஒரு மர்டர் கேஸில் மாட்டிட்டு உள்ளே போனார். அது தப்பிக்கிறதுக்கு செங்கோட்டைக்கு போனார். செங்கோட்டை அதிமுக ஆக்குனார். அதிமுக ஆகினவருக்கு அவர் என்னவாயிட்டார்? முதலமைச்சர் ஆகிட்டார். அந்த இடம் நிரப்பப்படாமல் இருக்குது. அந்த இடத்தை நோக்கி யார் நகர்கிறார்களோ அவர்கள் முதலமைச்சர். திராவிட இயக்கம் 2 திராவிட இயக்கத்தின் மீது மக்களுக்கு வெறுப்பு இருந்தது. ஈழ போராட்டத்தில் சீமா இன்னும் 1000 கோடியோடய வந்தார். படுக்க இடம் இல்லை, திங்கிறதுக்கு சோறு இல்லை, போடுறதுக்கு துணி இல்லை. திராவிட இயக்கத்தை எதிர்க்கக்கூடிய களம் காலியாக இருந்தது. அந்த களத்தை கரெக்டாக பிடிச்சாரு. இன்றைக்கி அவர் ஒரு 1000 கோடி ரூபா வச்சுருக்காரு. அந்த இடம் காலியாக இருக்குது. அதை நிரப்பினால் தமிழ்நாட்டில் அரசியல் களத்தை தக்க வச்சுக்கலாம். அதே போல தான் சீமா, அதே போல தான் சவுக்கு, அதே போல தான். இப்போ சவுக்குக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் திருமாவளவனும் இப்போ சீமானும் தொடர்ந்து ஆதரவு கொடுக்குறாங்க சார். ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து இவங்களுக்கு எதிராகவே வந்து சவுக்கு வந்து வேலை பார்க்கிறாரு சார். ஏன்னா அவர் வந்து இப்போ பெரிய லாபி, பிஜேபி லாபி.
பிஜேபி தான் அவருக்கு ஆதரவு கொடுக்க சொல்லி அவருக்கு பிஜேபி தான் அவருக்கு ஃபண்டு பண்ணுறாங்க. அப்புறம் வாங்கின காசுக்கு சீமானையும் திருமாவையும் எதிர்த்து தானே ஆகணும். அவங்க 2 பேரும் ஆதரவு தெரிவிச்சா கொடுத்த காசு திருப்பி வாங்கிடுவார்ல. அண்ணாமலை என்ன பண்ணுவார்? கொடுத்த காசை திருப்பி வாங்கிடுவார். வக்கீல் பீஸ் கொடுக்குறாரு, நான் குற்றவாளி, என்னை பெயில் எடுங்கன்னு நீ அவரை நீங்கள் என்ன தனியாக வச்சு நீங்கள் குற்றம் பண்ணுறீங்க, தப்பு பண்ணுறீங்க, சாராயம் குடிக்கிறீங்க, கஞ்சா குடிக்கிறீங்க, சீட்டாடுறீங்க அப்படின்னா போயா நான் வேறு வக்கீலை வச்சுக்கிறேன். இது இயற்கை தானே? அதுதான் இப்போது லாபியிஸ்ட்டு சவுக்கு பிஜேபிக்கும் ஏடிஎம்கேக்கும் அவங்க 2 பேரும் பணம் கொடுக்குறாங்க. அவர் அவங்க இந்த 2 பேரும் யாரை எதுக்க சொல்கிறாங்களோ அவங்கள எதிர்க்கிறாங்க. இதுதான் அரசியல். சவுக்கு வந்து ஊடகவியலாளராங்க சார்? ஊடகவியலாளர் எந்த ஊடகத்தில் இருந்தார்? சவுக்குன்னு ஒரு இணையதளம் வச்சுருந்தார். அதில் சில செய்திகளை பதிவு செய்வார். எனக்கு தெரிஞ்ச ஒரு காவல்துறை உயர் அதிகாரி அவர் காவல்துறை மிரட்டுவதற்கு அந்த செய்தியை அதில் அடிப்பார். அடித்தோடனே சிபிஐலேருந்து ஐயோ செய்தி வராமல் எடுங்க, சரி நான் சொல்கிறத கேளுங்க. இதுக்கு தான் பயன்பட்டது அந்த சவுக்கை உயர்நீதிமன்றம் பல முறை தடை செஞ்சுருக்கு. சவுக்கு இணையதளத்தை பல முறை தடை செஞ்சுருக்கு. இதெல்லாம் கடந்த காலத்தில் நடந்தது தான். சரி, இப்போ உங்களுக்கும் சவுக்கும் பிரச்சனை காரணமாக தான் இப்படி பேசுகிறீங்களா சார்? எனக்கும் சவுக்குக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. சவுக்கு என்ன பண்ணுறாரு, சன் தொலைக்காட்சியில் மகாலட்சுமின்னு ஒரு பெண்ணு, அந்த பெண்ணை தரக்குறைவாக பதிவிடுறாரு, தரக்குறைவாக விமர்சனம் பண்ணுறாரு. அப்போ சங்கர சுப்பு எனக்கு நண்பர், வழக்கறிஞர் நண்பர், அவருக்கு தான் அந்த மகாலட்சுமிக்கு வழக்கறிஞர். அப்போ மறைந்து போன அன்பு என்ன சொல்கிறாரு, மகாலட்சுமிக்கு சங்கர சுப்பு ஆஜராகக்கூடாது, விளக்க சொல்லுங்கிறார். அப்போ சங்கர சுப்பு யாருக்கு ஆஜராகணும்னு அன்பு சொன்னால் சரியாக வருமா? அன்பு ஒரு ஊடக குண்டாசுலேருந்து ஒரு பத்திரிகையாளர், அவர் ஒரு போலி பத்திரிகையாளர். அப்போ உடனே சங்கர சுப்புக்காக நான் களை இறங்குறேன். அன்புக்கும் சவுக்கையும் நான் எதுக்கிறதுக்கு காரணம் சங்கர சுப்புக்காக. சங்கர சுப்பு மகனை அவரே கொண்டுட்டு அவரே தடயங்களை மறைச்சிட்டதாக சவுக்கும் அன்பும் மிரட்டுறாங்க. மகாலட்சுமிக்கு ஆஜராகக்கூடாதுங்க. மகாலட்சுமிக்கும் சங்கர சுப்புக்காக சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நான் நடத்தும்போது மகாலட்சுமியை நோக்கி இந்த ஒரு 15 கிலோ பாடி வச்சுருக்காருல கிஷோர் கே சாமி, உனக்கு எய்ட்ஸ் இருக்கான்னு கேட்குறாரு. யூடியூப்பில் இருக்குது பாருங்கள், பார்த்துருக்கீங்களா? அப்போது இதுதான் நான் போய் கேட்குறேன், அறிவு கட்டவனா உனக்கு சகோதரி இருக்கா, உனக்கு அக்கா தங்கச்சி இருக்கா, இப்படி ஒரு ப்ரெஸ் மீட்டில் கேட்கலாமா? இதுதான் எனக்கு ஜவுக்கு நீ மகாலட்சுமிக்கு ஆதரவாக வர்றாங்க. நம்ம அது இன்னும் சில பேரை இழுத்து விட வேண்டாம்னு நினைக்கிறேன். இதுதான் பொது நோக்கத்துக்காக தான் அந்த பாண்டியன் சண்டை பிடிப்பானே தவிர எனக்கு தேவைகளே இல்லைங்க. எனக்கு இப்போ பணமே தேவையில்லைங்க. பொது நோக்கம் நான் பேசிக்காக பெரியாரிஸ்ட், கருப்பு மெழுகுபடுத்தி ராமகிருஷ்ணனுடைய ஃபாலோயரு. நான் எனக்கு தெரிஞ்சது பூரா ஈழ போராட்டம், ஈழ புலிகள், இதுதானே தவிர எனக்கு சொந்த தேவைகளை என்றைக்குமே இருந்ததில்லை, அது இனிமேலும் வரப்போகிறதில்லை. சின்ன வயசுலேயே எந்த தப்பும் பண்ணலை, எந்த அயோக்கியத்தனம் பண்ணல காசுக்காக. இப்போ 64 வயசாச்சு. இனி போய் யாரையும் தப்பு பண்ண வேண்டிய தேவையில்லை, பணத்துக்காக கூட்டி கொடுக்க வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை. சவுக்கு தப்பாக போகிறாரு, இதை கண்டிக்கிறேன், அவ்வளோதான். இப்போ சவுக்கை எனக்கு கூப்பிட்டு சவுக்கு இணையத்தை பேசுங்க வாங்க என்னை கூப்பிடுறாரு, நட்பு பாராட்டுறாரு. நான் நட்பு வேண்டாம், பகையை வேண்டாம், தப்புன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். தவறுன்னு சொல்கிறமே தவிர எனக்கு சவுக்கு மேலே எந்த விதமான வெறுப்பும் இல்லை. தவறு யார் செஞ்சாலும் அதை காட்டுறேன். நீ தவறை சுட்டி காட்டுறதுக்கு நீ என்ன பெர்னாட் ஷாவும் எனக்கு கேட்கலாம். என் தகுதிக்கு நான் பெர்னாட் ஷா. நான் ஏதாவது தப்பு பண்ணால் தோண்டி அடிக்கடா. நான் ஏதாவது எங்கேயா சாராயம் குடிச்சிட்டு கிடந்தேன், ஏதாவது விபச்சாரி வீட்டுக்கு போனேன், எவனா பிளாக்மெயில் பண்ணி காசு வாங்கினேன், எல்லாம் தோண்டி அடிங்க. ஏதாவது இருக்கா? ஒன்றும் இல்லை. என் ஃபோனை ஏறக்குறைய எனக்கு தெரிஞ்சு 35 வருஷமாக டேப், உளவுத்துறை டேப். ஏன்னா நான் சென்சிட்டிவான பார்ட்டியில் தான் இருக்கேன். திராவிட கழகம், விடுதலை புலி, இப்படி தான் இருக்குது. அதனால் அரசாங்கம் இன்னும் கண்காணிப்புலேயே வச்சுருக்கு. நான் எங்கே தப்பு பண்ணாலும் என் கதை முடிஞ்சுது. அதனால் நான் ஏதாவது தப்பு பண்ணுறனால தூண்டி கீண்டி அடித்து எவ்வளோ ஏமாத்துனா, எனக்கு 3 பொண்டாட்டியா இல்லை அடுத்த பொண்டாட்டி தள்ளிட்டு வந்துட்டேன்னா, இதெல்லாம் தோண்டி அடிங்கடா. எல்லாருக்கும் 3 பொண்டாட்டி வச்சுருங்க. நான் பேரெலாம் சொல்ல விரும்பலை. அந்த சகோதரி விருப்பப்பட்டு அவனுடைய குடும்பம் நடத்துகிறான், நடத்திட்டு போகிறான், வேண்டும்னு சொல்ல. அந்த சகோதரி எனக்கு வேண்டியவதான், தெரிஞ்சவ தான். ஆமாம், அதனால் அதுக்கெல்லாம் நம்ம டீப்பாக போக விரும்பலை. எனக்கும் ஜவுக்குக்கும் பர்சனலாக ஒன்றும் இல்லை.